கிட்டத்தட்ட பாஜக செய்யக்கூடிய அதே வெறுப்பு அரசியல், பிரிவினைவாத அரசியல தான் விஜய் கையில எடுத்திருக்கிறாரு. இல்லன்னா நேத்து வரைக்கும் அண்ணின்னு கூப்பிட்ட ஒரு நபரை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமா சார்? எந்த கட்டுப்பாடும் இல்லாத நிபந்தனையற்ற அன்பை பொழியக்கூடிய மக்கள் அந்த மக்கள். உங்க மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை நம்பிதானே நீங்க இன்னைக்கு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இதைத்தான் நான் சொன்னேன். சிந்திக்க தெரியாத மூளை மழுங்கிய ஒரு கல்ட் பினாமினான அவர் உருவாக்கிட்டு இருக்காது. எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பாஜக செய்யக்கூடிய அதே வெறுப்பு அரசியல், பிரிவினைவாத அரசியல தான் விஜய் கையில எடுத்திருக்கிறாரு. சங்கி கூட்டத்துக்கும் இவர் உருவாக்கி இருக்கிற கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. அவன் மத அடிப்படையில அவனை போய் அடின்னு சொன்னா இவன் சிந்திக்காம போய் அடிச்சுட்டு வருவான். அதே மாதிரி இவர் தலைவருடைய அந்த சினிமா கவர்ச்சியை வச்சு அவனை அடின்னு சொன்னா அவன் அடிச்சுட்டு வரான். இல்லன்னா நேத்து வரைக்கும் அண்ணின்னு கூப்பிட்ட ஒரு நபரை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமா சார்? கொஞ்சமாவது சுய சிந்தனை இருந்ததா அதை பண்ணிருப்பாங்களா அந்த தொண்டர்கள்? அப்ப அவங்களுக்கு என்ன டூல் கிட் கொடுக்கப்படுதோ அதை அவங்க ஆக்டிவேட் பண்றாங்க. அதுதாங்க நடக்குது. எந்த காரணமும் இல்லாத திமுக வெறுப்பு. நீங்க பாருங்களேன், அருண்ராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு ஒரு ஊடகத்துக்கு, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல அந்த நெறியாளர் கேக்குறாங்க, திமுகவை தவிர்த்து விட்டு தாவேகாவுடைய கொள்கைகளை நீங்க சொல்லுங்க பாக்கலான்னு. 2 வரி அவரால் பேச முடியாது சார். சுத்தி அந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் ஒரு 5 வரி சொல்ல முடியல அவரால். தாவேகாவுடைய கொள்கைகள் என்னன்னு சுத்தி திரும்ப திமுகவுக்கு தான் வராரு. அப்போ எந்த காரணமும் இல்லாத ஒரு திமுக வெறுப்பு அரசியலை விதைப்பத ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா விஜய் பிளான்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்.